ராம் நாராயண ராம். ஒரு பொருளை உருவாக்க அறிவை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அது தானாகவே ஏற்பட முடியாது. ஒன்று இருந்தால் மற்றொன்று தோன்றும். தந்தை இருப்பதனால் தாத்தாவும் இருப்பார். இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவே இல்லை. நடந்து கொண்டே இது எங்கே சென்று விட்டது என்பது ஒரு மர்மம். இந்த நடப்பில் யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், ஏன் திரும்புகிறார்கள் என்பதெல்லாம் புரியவில்லை. இவ்வளவு அழகான அமைப்பை உருவாக்கியவருக்கு நிச்சயமாக பேரறிவு இருக்க வேண்டும். ஏனெனில் பிணக்கம் இல்லை என்றால் பற்றாக்குறையின் உணர்வு ஏற்படாது. அதன் பின் தெரிய வருகிறது, எல்லாம் இருக்கிறது. உருவாக்கும் அறிவு நமக்குள்ளேயே உள்ளது. அதை வெளிப்படுத்த வேண்டும். இதில் யாரோ ஒருவர் முதல் வருவார், யாரோ ஒருவர் இரண்டாம் வருவார், யாரோ தேர்ச்சி பெறுவார், யாரோ தோல்வியடைவார். சாதனை, முக்தி, நிர்வாணம் போன்ற ஆன்மீக நிலைகளிலும் இதுவே நடைமுறையில் உள்ளது. ஒருவர் ஒரு வழியில் சென்றால் மற்றொருவர் வேறு வழியில் செல்கிறார். அதைவிட எளிதான வழியும் உண்டு. டெல்லி நடக்கவும் செல்லலாம், மாட்டு வண்டியில் போகலாம், ரயிலில் மட்டும் அல்ல, விமானத்தில் கூட செல்லலாம். 80 வினாடிகளில் சந்திரனுக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க நினைவால் ஏன் செல்ல முடியாதா? மனம் செல்ல முடிந்தால் உடலும் செல்ல முடியாதா? மனம் சென்றால் உடலும் செல்வதுதான். ஆனால் அதன் சதவீதம் மிகவும் குறைவாக இருப்பதால் நமக்கு அது உணரப்படுவதில்லை.